ஓகே காய்ஸ், இந்தியா ஏசியா கப் 2025 ஸ்குவாட் வந்துருச்சு. பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கௌதம் கம்பீரை வந்துட்டு இட்ஸ் ஹார்ட் டு லவ் ஹிம் டு பி ஹானஸ்ட். இந்த கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் இவங்களெல்லாம் வந்துட்டு நேசிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவு பண்றானுங்க இவனுங்கெல்லாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்குவாடை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அப்படியே நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். கேப்டன் யாருன்னா சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சுமன் கில். எவ்வளவு நேக்கா கொண்டு வந்துட்டானுங்க பாத்தீங்களா? நெக்ஸ்ட் இவனை தான் கேப்டனா போட போறானுங்க, நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஜித்தேஷ் சர்மா, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், சிவம் டூபே, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. இந்த டீமை வச்சுட்டு நம்ம ஏசியா கப் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசால்ட்டா அடிக்கலாம். அசால்ட்டா நம்ம எல்லாம் போய் அடிக்கலாம். ஆனா அந்த டீம் எடுத்த விதம் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் எனக்கு நிறைய கேள்விகளா வந்துகிட்டு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கடா போனான்? அவன் என்ன பண்ணான்? உங்களை எதுலையுமே அவனை சேர்க்க மாட்டேங்கிறானுங்க. அவனை ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தாலே பயப்படுறானுங்க. எங்க வந்துட்டு ரன் அடிச்சு நம்ம சுமன் கில் மேல இருக்கிற ஸ்டார் பவரை எடுத்துருவானோன்னு பயந்து சாவுறானுங்க ஐயரை பார்த்தாலே. ஐயர்லாம் டிசர்வ்டு அதுக்குள்ள இருக்கிறது. ஏன் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஆளுங்க இருக்கணும் அப்படின்னா, ஒரு வேளை நடுவுல எங்கேயாவது பிசிறு அடிச்சுட்டு அப்படின்னா விராட் கோலி மாதிரி ஒரு ஆள்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். புரியுதா? இப்போ ஒரு வேளை டீம் டக்கு டக்குன்னு விக்கெட் போயிட்டா ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அப்படியே நின்றுவான். அது மட்டும் இல்ல, அவன் வெல் டிசர்வ்டு. ஐபிஎல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கு முன்னாடியும் சரி, இன்டர்நேஷனல்ல ஆஸ்திரேலியாவோடலாம் சூப்பரா விளையாண்டுருக்கான் முன்னாடி. இவனுங்க தான் அவனை எடுக்கவே மாட்டானுங்க. இந்த முழுக்கா மூஞ்சுங்க தான் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கவே மாட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன பண்ணான் அவங்கள? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட் பிளேயர். அவன் செம்ம பேஷனேட்டடா இருக்கான். அதனால தயவு செய்து அதை வந்து ஒழிச்சிடாதீங்க. இந்த கம்பீர் வந்து லூசுத்தனமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு, நான் வந்துட்டு ஜெய்ஸ்வாலை வந்துட்டு ரெட் பால் மட்டும் தான் விளையாட வைக்க போறேன் அப்படின்னு. தயவு செய்து அவனை கொண்டுறாதீங்கடா. அவன் சூப்பரா ஒயிட் பால் விளையாடுவான். அவன் T20 செமையா விளையாடுவான், டெஸ்ட் சூப்பரா விளையாடுவான். ஓடிஐ மட்டும் விளையாண்டது இல்லை, ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்கான். அவனுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது இல்லை. ஆனா ஓடிஐ விளையாண்டாலும் சூப்பரா விளையாடுவான். அச்சஸ்ல அவன் ஆடுற ஸ்டைல் லைட்டா அந்த டிராவிஸ் ஹெட் மாதிரி தான் இருக்குது. அந்த அட்டாக் ஆடுறது, வந்தோன்னு அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றது, அதெல்லாமே நல்லா இருக்கு. அதனால வெறும் ரெட் பாலை மட்டும் ஆட வச்சு அவனை வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஆக்கிறாதீங்க. இதே மாதிரி தான் KL ராகுல் இருந்தான் முன்னாடி, சூப்பரா ஆடுவான் எல்லா ஃபார்மேட்டும். ரொம்ப டெஸ்ட் விளையாட வச்சு KL ராகுல் வந்துட்டு T20 கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் போது அவனுக்கும் கப் அடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கும்டா ஜெய்ஸ்வால். அதை ஏன்டா கெடுக்குறீங்க? ஏன்டா இப்படி பொறாம பிடிச்சு போய் அலையிறீங்க? அவனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்களாடா ஜெய்ஸ்வால. அவனும் சூப்பரா ஆடுவான்டா. ஒருத்தர் வந்து ஒயிட் பால் மட்டும் நல்லா ஆடுறான் அப்படின்னா சில சமயம் ரெட் பால் சொதப்பிடுவான். சில பேர் ரெட் பால் மட்டும் நல்லா ஆடுவானுங்க, ஒயிட் பால் சொதப்பிடுவானுங்க. அதாவது ஒருத்தர் T20 சமயம் ஆடுறான், டெஸ்ட் சமயம் ஆடுறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஓடிஐ சமயம் ஆடுவான். ஓடிஐ எடுக்க மாட்டேங்கிறானுங்க, இவன் T20 எடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்னதான் வந்து இப்ப எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து உங்களுக்கு பண்ணணுமா? இந்த ஹர்ஷித் ராணா எடுத்திருக்கானுங்க. ஹர்ஷித் ராணா மேட்ருக்கு நான் இப்போ வரேன். இந்த ஹர்ஷித் ராணா என்ன பண்ணான்னு தெரியலப்பா கௌதம் கம்பீருக்கு. ஹர்ஷித் ராணாவை பார்த்தாலே கௌதம் கம்பீருக்கு தூக்கிடுதுன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் ஹர்ஷித் ராணாவை தான் இருக்கான். சாம்பியன்ஸ் டிராஃபில நியாயப்படி சிராஜ் தான் இருந்திருக்கணும். அவன் தான் டிசர்வ்டு. அவன் தான் அந்த ஐசிசி டிராஃபி கப்பை எடுத்திருக்கணும் கையில. பட் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். இது இப்ப எதுக்கு இவனை கொண்டு வந்திருக்கானுன்னு தெரியல. நான் எப்படி பிரசித் கிருஷ்ணாவை தான் கொண்டு வந்திருக்கணும். ஏன் சிராஜை எடுக்கல அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னா சிராஜை ஒருவேளை உள்ள கொண்டு வந்தனா he has to sit outside. அதுதான் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் தான் மேக்சிமம் உள்ள போக வேண்டியதா இருக்கிறோம். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் டெப்த் வச்சுதான் ஆடுவானுங்க. அதனால மேபி ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் போவானுங்க. அதனால எதுக்கு நம்ம வந்துட்டு சிராஜை தேவையில்லாம கொண்டு வந்து பெஞ்சில் உட்கார வைக்கணும்? ஏன்னா சிராஜ் வந்துட்டு ஒரு ஹீரோ. சொல்ல போனா இந்த இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல சிராஜ் வந்து ஹீரோ மாதிரி ஒரு ஆளு. அவன் எதுக்கு கொண்டு வந்துட்டு சிராஜை வெளியே உட்கார வைக்கணும்? அதுக்கு ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சதான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் அவனை எடுத்துட்டு போனதுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை தான் நீங்க நியாயப்படி எடுத்துட்டு போயிருக்கணும். அவன் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான், ஐபிஎல்ல சூப்பரா பண்ணான். ஹர்ஷித் ராணா வந்துட்டு ஒரு 2024 செமையா பண்ணா, பட் இந்த சீசன் ஒழுங்கா பண்ணல சொல்ல போனா. பட் பிரசித் கிருஷ்ணா நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அவனே எடுத்துருக்கலாம். எதுக்கு வந்துட்டு அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குன்னு தெரியல. இந்த கௌதம் கம்பீர் வந்துட்டு ரொம்ப பயாஸ்டா போற மாதிரி இருக்குது. இன்னொன்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு குல்தீப் யாதவ் வந்துட்டு விஸ்வேந்திர சகல் மாதிரி ஆக போறான்னு நினைக்கிறேன். வெளியே உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த டோர்னமெண்ட் வெளியே தான் உட்கார போறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டீம் ஒரு நல்ல டீம். இதை வச்சுட்டு நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா குரூப் A குரூப் B அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. குரூப் Aல சப்பையானது இந்தியா, பாகிஸ்தானு, ஓமனு, UAE இருக்கிறதுலே சப்பையா அடிச்சு காலி பண்ணிட்டு இந்தியா உள்ள வந்துடும்.
இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா குரூப் பி இவனுக்கு தான் அடிச்சுட்டு சாவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு தான் தர்ம அடிச்சுக்கிடுவானுங்க, மாறி மாறி அடிப்பானுங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த T20 ஏசியா கப்பை மட்டும் கொஞ்சம் நம்பவே கூடாது. ஏன்னா ஓடிஐ வந்துட்டு ஒரு பெரிய 50 ஓவர் அதை ஆட சொன்னா நிறைய பேர் செத்து போயிடுவானுங்க. T20 அப்படி இல்லை, டக்குன்னு கேமை மாத்திட்டு போயிடுவானுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து 2022 இந்த ஏசியா கப் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு T20 ஏசியா கப் தான். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் எதுனா நம்ம டீம் தான். ஆனா நம்ம சராமரி அடி வாங்கணும். கடைசி ஸ்ரீலங்கா நேக்கா வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஸ்ரீலங்காவோட தான் ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க. பாகிஸ்தான் ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஆப்கானிஸ்தானே சூப்பரா இருந்தானுங்க. பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா நேக்கா வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதனால எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னதான் வந்துட்டு நம்ம பெரிய புளுத்தி டீமா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா அடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். துபாயில போய் அசால்ட்டா எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவானுங்க. ரொம்ப ஹைப் இருக்குது பாகிஸ்தானுக்கு. இந்த வாட்டி பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச் வந்து பயங்கர ஹைப் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் நடந்தே ஆகணும். அதுதான் நல்லது. அப்பதான் நல்லா இருக்கும். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா வந்துட்டு அந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அங்க பாகிஸ்தான் சைட்ல வந்து பாபர் அசாமும் ரிஸ்வானையும் வெளியே உட்கார வச்சிட்டானுங்க போல. தம்பி நீங்க தேவையில்லைன்னா அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணி போடுறானுங்கன்னா 4 லெஜெண்ட்ஸ் வந்துட்டு T20 வந்துட்டு வெளியே வச்சுட்டாங்களாம். அதாவது விராட் கோலி வெளியே உட்கார வச்சுட்டாங்க, ரோஹித் சர்மா வெளியே உட்கார வச்சுட்டாங்களாம், பாபர் அசாம் வெளியே உட்கார வச்சுட்டாங்களாம், ரிஸ்வானை வெளியே உட்கார வச்சிட்டானுங்களா. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டே பூமர் பாகிஸ்தான் பயலுகளா, விராட் கோலி ரோஹித் சர்மாவும் கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்கடா. நீங்க 2 பேரும் பாபர் அசாமும் ரிஸ்வானும் ஃபார்ம் அவுட் ஆன பயலுங்க. இதையும் சேர்க்காதீங்கடா அசிங்கமா. சை, வெக்கமே நம்ம சேர்க்கிறானுங்க. விராட் கோலி இவனுங்களே வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. 4 லெஜெண்ட்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. என்னடா பேசுறீங்க, 4 லெஜெண்ட்ஸ் வெளியே உட்காந்துருக்காங்கன்னு அப்படியே கம்பெனி சேர்த்துருக்கானுங்க நைஸா. சோ அதை விடுவோம். முதல்ல இந்த ஸ்குவாடுக்கு வரேன். சுமன் கில்ல வந்துட்டு தள்ளுறானுங்க நம்ம வாய்க்குள்ள. எனக்கு சுமன் கில் பிடிக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி எங்க பார்த்தாலும் சுமன் கில்லே காமிக்காதீங்கடா, அது வெறியாகுது எனக்கு. சுமன் கில் நல்ல பிளேயர் தான். ஒரு பிரச்சனை என்னன்னா, இவனை எதுக்கு தெரியுமா இப்ப வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்கானுங்க? ஏன்னா வெளியே உட்கார வைக்க முடியாது, அந்த ஒரே ரீசன் தான். பட் சுமன் கில் நல்லா விளையாடுவானா? எஸ், கண்டிப்பா நல்லா விளையாடுவான். ஆனா சஞ்சு சாம்சனை எங்க போட்டு எடுக்க போறானுங்கன்னு தெரியல. 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வச்சுட்டு போயிருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி சீக்கா வந்துட்டு கதறிட்டு கிடந்தாரு. எதுக்கு 2 விக்கெட் கீப்பர், எதுக்கு 2 விக்கெட் கீப்பர்னு? 2 விக்கெட் கீப்பர் இருக்கணும். இப்போ ஒருவேளை அவனுக்கு விரல் உடஞ்சிட்டானா கண்டிப்பா இன்னொருத்தன் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். ஜிதேஷ் சர்மா ஒருத்தனை எடுத்துட்டு போயிருக்காங்க, சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜிதேஷ் சர்மா கூட தப்பிச்சிருவான், சஞ்சு சாம்சன் தான் மாட்டுவான். ஏன்னா சஞ்சு சாம்சன் எந்த பிளேஸ்ல வந்து பேட்டிங் பிடிக்க முடியும்? ஓப்பனிங் கண்டிப்பா முடியாது. ஏன்னா அபிஷேக் சர்மா வச்சுதான் போவாங்க. லெஃப்ட் ஹேண்டு அபிஷேக் சர்மா வச்சு போவாங்க. வைஸ் கேப்டன் சுமன் கில்லா இருக்கிறதுனால சுமன் கில்ல வெளியே வைக்க முடியாது. சுமன் கில் தான் ஓப்பனிங். அவன் வந்துட்டு 1 டவுன்னா விளையாட மாட்டான். ஒருவேளை 1 டவுன் விளையாடுறதா இருந்தன்னா சஞ்சு சாம்சனை தான் போடுவாங்க. ஏன்னா அவன் ராஜஸ்தானுக்கு 1 டவுன்னா லேண்ட் இருக்கான். ஆனா சஞ்சு சாம்சன் 1 டவுன் வந்துன்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, திலக் வர்மா அண்ட் சூரியகுமாருக்கு வந்துட்டு அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். திலக் வர்மா 5th வர்ற மாதிரி இருக்கும். திலக் வர்மா எப்பெல்லாம் 5th வரானோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி டவுனா ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் மறுபடியும் வெளியே தான் உட்கார போறான்னு தோணுது. சஞ்சு சாம்சனுடைய ப்ராப்ளம் நான் ஏற்கனவே முன்னாடியே நான் சொல்லிட்டே பல வாட்டி. சஞ்சு சாம்சன் நல்லா விளையாண்டனா வேர்ல்டுலே பெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி விளையாடுவான். அப்படி இல்லாட்டி வேர்ல்டுலே ஒஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் உண்மை. செஞ்சுரி எல்லாம் போடுறான், ஆனா அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது தலைவன்ட்ட கிடையவே கிடையாது. எதுல தெரியுமா ரொம்ப அடி வாங்கிட்டான் சஞ்சு சாம்சன்? இந்த வருஷம் நான் சொல்ல போனா இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல சுத்தமா பெர்ஃபார்மே பண்ணல. நம்ம ரிவ்யூ எல்லாம் போட்டுருவோம், சுத்தமா பெர்ஃபார்மே பண்ணல. நிறைய வாட்டி அவுட் ஆயிட்டான். ஐபிஎல்லையும் சரி வந்த மேட்ச்லாம் நல்லா ஆடுறான். பட் இன்ஜுரி காரணமா அவனை வெளியே உட்கார வச்சு இந்த அது மட்டும் இல்ல, நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்து ராஜஸ்தான்ல. பராக தான் கேப்டனா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு எல்லாம் கொஞ்சம் வெளியே வச்ச நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதனால அவனால he cannot show his talent to be honest, அப்படிதான் சொல்லணும். பட் ஜெயஸ்வாலை வெளியே வச்சது உண்மையிலேயே ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கு. கிரிக்கெட் அழிச்சிடாதீங்கடா, அவன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். அவனை எல்லா ஃபார்மேட்லயும் விளையாட வைக்கலாம். ஒருத்தன் வந்து ஜெயஸ்வால் இன்டர்வியூ எல்லாம் பாருங்களேன், செம்ம ஃபயரா கொடுப்பான். அந்த மாதிரி பிளேயர்னா உள்ள விளையாட வைங்கடா. அவனெல்லாம் வெளியே போட்டுட்டு ஒரு ஃபார்மேட்டுன்னு ஒதுக்கி வச்சுறாங்க. எனக்கு இதனாலதான் இந்த கம்பீர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த அடுத்தவன் ட்ரீம் அச்சீவே பண்ண விட மாட்டாரு. இந்த ஆள் ஒரு இதை நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கொயர்ல தான் கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்க. அந்த ரீசனுக்கு இவர் ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கல அப்படின்னா, செலக்டர்ஸ் தான் எடுப்பாங்க எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் கௌதம் கம்பீருக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் எடுக்கலன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருந்து தலைமை வெளியே வந்துட்டான், எனக்கு வேண்டாம், எனக்கு ரெகக்னேஷனை கொடுக்கல அப்படின்னு சொன்னதுனால ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கவே இல்லை. பயம், எங்க ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாண்டுருவானோ அப்படின்னு பயம் இருக்குது ஸ்ரேயஸ் ஐயர் மேல சொல்ல போனா. அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயர் ஒதுக்கி வைக்கிறானுங்க. என்னடா என்ன ஷோ, எனக்கு இதை பத்தி பேசினாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. இந்த டீமை பத்தி பேசினாலே
இந்த டீம் வச்சுட்டு அசால்ட்டா ஜெயிக்கிறாங்க கைஸ். இதுல ஒன்றும் அவ்வளவு பெரிய குழப்பம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் சில இதெல்லாம் பார்த்து எடுக்க வேண்டாமா? கிருஷ்ணமாச்சாரி சீகா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி வச்சுட்டு போலாம் அப்படின்றாரு. எதை வச்சுட்டு இவர் வைபவ் சூரியவன்சி வச்சுட்டு போலாம் அப்படின்றாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியுது, ஹீஸ் எ யங் பேட்ஸ்மேன், இறக்கி விட்டா நல்லா ஆடும், அதெல்லாம் ஓகே தான்ப்பா. அங்க ஜெயஸ்வால் ஸ்ரேயஸ் ஐயரை வெளியே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இல்ல வைபவ் சூரியவன்சி இவர் 14 வயசு பையனை உள்ள கொண்டு வந்துட்டு இவர் வந்து நொட்டிட்டு போவாரா உள்ள? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னதான் வைபவ் சூரியவன்சி ஒருவேளை வந்து விளையாண்டாலும் லுக் அப் அதர் பிளேஸ் மேன். அவங்க எவ்வளவு நல்லா பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களே வெளியே உட்கார வச்சுட்டு இவனுக்கு டீம் எடுத்திருக்கானுங்கன்னா அப்ப எந்த தைரியத்துல வைபவ் சூரியவன்சிலாம் சீக்கா வந்துட்டு பேசுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, சாய் சுதர்சனை வெளியே உட்கார வச்சிருக்காங்க. சாய் சுதர்சன் சும்மாவே அவனுக்கு உள்ள கொண்டு வர மாட்டானுங்க தமிழ் பிளேயர்ஸை. சாய் சுதர்சன் வெளியே வைக்கிறது என்ன சர்ப்ரைசிங்கா என்ன, நமக்கெல்லாம் இது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதே ஒரு பெரும்பாடா இருக்கு. ஏன்னா இந்த டீம் வந்து நல்ல டீம் தான், ஆனா ஒரு பேலன்ஸ்டான சைடு மாதிரியே தெரியல. யாரை வெளியே வச்சுட்டு யாரோட உள்ள கொண்டு வர போறீங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அந்த ஒரு ஜித்தேஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்க கைஸ். ஜித்தேஷ் சர்மா வந்துட்டு லேட்டா கொண்டு வருவாங்க. ஜித்தேஷ் சர்மா நல்ல பிளேயர் தான் கைஸ். அவன் இந்தியாவுக்கு விளையாடும் போதும் என்ன ரொம்ப நேரம் நிக்க மாட்டான், அதான் பிரச்சனை. ஒரு 2 3 சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். முன்னாடி இருந்து அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான் இந்தியாவுக்கு. பட் நல்ல கீப்பர். பட் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. ஆர்சிபில நல்லா நின்னும் விளையாண்டா, கீப்பிங்கும் சூப்பரா பண்ணா, ரிவ்யூவும் நல்லா எடுத்தான். ஸோ டிசர்வ்டு. அவனுடைய பிளேஸ்க்கு பிரச்சனை வராதுன்னு எனக்கு தோணுது. ஒரு 7-6 அவனை ஆட விட்டுருவாங்க, பிரச்சனையே இல்லை. பட் சஞ்சு சாம்சன் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே உட்கார வைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் வந்தனா ஓப்பனிங் இல்லை 1 டவுன் அந்த மாதிரி தான் கொண்டு வர வேண்டியதா இருக்கும். ஒருவேளை அவன் 1 டவுன் வந்தனா திலக் வர்மாவெல்லாம் லேட்டா போடணும், அது வந்துட்டு கரெக்டா இருக்காது. திலக் வர்மாலாம் 1 டவுன், அதுதான் வந்துட்டு முறையானது. என்ன கேட்டீங்கன்னா எப்படி என் டீம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது பாப்போமே எப்படி இருக்குன்னு. ஓப்பனிங் வந்துட்டு அபிஷேக் சர்மா, சுமன் கில்லு, ரைட் லெஃப்ட் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 டவுன் திலக்கு, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், 5th ஹர்திக் பாண்டியா, 6th அக்சர் பட்டேல் வச்சுட்டு போலாம், 7th ஜித்தேஷ் சர்மா, 8th தான் எவனை கொண்டு வர போறானே தெரியல. தெண்டமா ஒரு 2 பேர் எடுத்திருக்கானுங்க. தெண்டமா ஒரு 2 பேர் டீம்ல எடுத்திருக்கானுங்க. யாருன்னா அது வந்துட்டு அண்ணன் சிவம் டூபேயும் ரிங்கு சிங்கையும் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த 2 பேர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியல. இவனுங்க 2 பேருக்கு பதிலாக தான் நான் ஸ்ரேயஸ் ஐயரையும் ஜெயஸ்வாலையும் எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஜெயஸ்வாலை கூட விட்டுருங்க, சரி அவனுக்கு ஓப்பனிங் ஆள் இருக்கு, ஜெயஸ்வால் வந்து வெளியே தான் உட்கார வைப்பானுங்க, எதுக்கு தேவையில்லாது. ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கல, எதுக்கு இவனுங்க 2 பேரை எடுத்திருக்கானுங்கன்னு தெரியல. பேட்டிங் டெப்தா என்ன பிரச்சனை இந்த 8th? இதனாலதான் நான் வந்துட்டு குல்தீப்பை தூக்கி வெளியே வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு தான் போவானுங்க. ஒரு ஸ்பின்னர்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியா இருக்கும், இன்னொரு ஸ்பின்னர் அக்சர் பட்டேல். பேட்டிங் டெப்த் வச்சு தான் போவாங்க. பேட்டிங் டெப்த் இல்லாம மேக்சிமம் போறதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பா வந்துட்டு கீழே வர ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருப்பானுங்க. 8th வரை பேட்டிங் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டூபேவா தான் அவனுக்கு கொண்டு போவானுங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு தான் அந்த டூபேவை கொண்டு போறானுங்கன்னு தெரியல. அவன் ஃபுட் ஒர்க்கும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. 2 பேரும் சரி, சிவம் டூபேயும் சரி, ரிங்கு சிங்கும் சரி, 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இல்லை. அதுதான் உண்மை. 2 பேரும் எப்போ அந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சோ அதுல இருந்து அவங்க ஃபார்ம், ரிங்கு சிங் வந்து எப்ப கையில காசு பயங்கரமா வந்துச்சோ அப்ப அவனோட ஃபார்ம் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. சிவம் டூபே எப்போ T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சானோ அதுல இருந்து அவன் ஃபார்ம் அடி வாங்கிச்சு. நடுவுல ஒரே ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு உருப்படியா பெர்ஃபார்ம் பண்ணான். அந்த இங்கிலாண்டோட ஒரு சீரீஸ் வந்துச்சுல, அதுல 4th மேட்ச் சமையல் ஆடுவான். ஹர்திக் பாண்டியாவுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கும், அந்த மேட்ச் சமையாடும். மற்றபடி எதுவுமே அவன் நல்லா விளையாடல. நீங்க வேணா சிஎஸ்கேக்கு முட்டு கொடுத்துட்டு சொல்லலாம், பட் சிஎஸ்கேக்கு சொல்ல போனா அவன் தான் மேட்சை ஸ்லோ பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் முக்காவாசி மேட்ச் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பான். உட்காந்து உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சப்ப பால் வந்து 6 அடிப்பான். பட் 2023 24 வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தான் சிவம் டூபே எல்லாம். வந்தாலே அடி அந்த மாதிரி இருப்பான். எங்க வந்துட்டு சிவம் டூபே உள்ள கொண்டு வர போறானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சமயம் அடி வாங்க போறான். எனக்கு இவனுக்கு வந்துட்டு எப்படி வந்து டீம் எடுக்கிறானுங்க, எந்த ஒரு நோக்கத்துல போறானுங்க கைஸ். இங்க பாருங்க, பாலிடிக்ஸ் வந்துட்டு ஓரளவு வைக்கலாம். எது எடுத்தாலும் பாலிடிக்ஸும் ஒன்று இருக்கும். பாலிடிக்ஸ் இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. நீங்க வந்துட்டு பாலிடிக்ஸே வேண்டாம், திறமைக்கு மட்டும்தானா, அது நடக்காது. அப்படி நடக்கவே நடக்காது. எதுலயும் சரி, சினிமாலையும் சரி, இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமா ஓடும் பாருங்க, ஒரு பீயும் ஓடலாம் அந்த படம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில பேர் முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க, ப்ரோ தலைவருக்காண்டி பார்க்கலாம் ப்ரோ, நான் ஏன்டா பார்க்கணும், கதை நல்லா இருந்தா நாங்க பார்க்க போறோம் இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி தான், பாலிடிக்ஸ் இல்லாத வேற வழியே இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து தூக்கிட்டு போறாங்களோன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்க, அடுத்த சுமன் கில்ல தான் எல்லா ஃபார்மேட்லயும் போடுவாங்க. ரொம்ப அவசரப்பட்டு சுமன் கில்ல வந்து ரொம்ப தள்ளி விடுறானுங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. விராட் கோலி வந்து முன்னாடி எப்படி புஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி எனக்கு புஷ் பண்றாங்கன்னு தோணுது. பட் விராட் கோலி யாருமே புஷ் பண்ணல. தலைவன் அவனா வந்துகிட்டான், அவன் வெளியே வெடிச்சு வந்தான், நான் தாண்டா கோலி அப்படின்ற மாதிரி வந்து நின்னான். பட் சுமன் கில்ல வந்து ரொம்ப புஷ் பண்றாங்க. இவனை பாருங்க, இவன் சார்மிங்கா இருக்கான், இவன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு புரியுதுடா, நான் ஒத்துக்கிறேன். சுமன் கில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர், நான் ஒத்துக்கிட்டேன்டா. அவர் தான் பெரிய கேங்ஸ்டர். அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் வாய்ஸ் வந்துட்டு அப்படியே அப்படியே கொடூரமா இருக்கு. அப்படியே பேசும்போதே அப்படியே கர்ன்னு இருக்கு. அப்படிலாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்டா அவர் டான் தான். அதுக்காண்டி மூஞ்சி முன்னாடியே வந்து காமிக்காதீங்கடா சுமன் கில்ல. சிரிப்பு வருதுடா அவனை பார்த்தாலே. பட் அஸ் அ பேட்ஸ்மேனா நல்லா தான் பண்றான். பட் ரொம்ப தள்ளாதீங்க. எனக்கு இந்த டீம் செலெக்ஷன் புரியவே இல்லை. இவனுங்க எவனை வச்சு 8th ஆடுவானுங்க 7th ஆடுவானுங்கன்னு புரியல. 1 டவுன்ல சஞ்சுவை போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், திலக் வர்மா அடி வாங்கிடுவான். திலக் வர்மாலாம் 5th லேண்டா கிழிஞ்சிரும். திலக் வர்மாவோட பிளேஸே 1 டவுன் தான். சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார வைக்க வேண்டியது கன்ஃபார்மான வேலை. அது நடக்க போகுது. குல்தீப் யாதவ் விஸ்வேந்திர சகலா மாற போறான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஒரு கேங் வந்துட்டு என்ன சொல்றானுங்கன்னா, புவனேஸ்வர் உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. கைஸ் புரிஞ்சுக்கோங்க, புவனேஸ்வர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? என்னதான் புவனேஸ்வர் நல்லா போட்டாலும் புவனேஸ்வர்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பிளேயரை அவனுங்க கொண்டு வர மாட்டாங்க. திருப்பி இவனுக்கு எங்க பழைய பிளேயர் போய் கொண்டு வர போறானுங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி வந்ததுன்னா கருண் நாயர் தான். அவனும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால அது வேலைக்கே ஆகாது, அதனால கொண்டு போக மாட்டாங்க. எனக்கு இப்ப ஒரே ஒரு காண்டு வந்துட்டு லைட்டா வந்துகிட்டே இருக்குது. ஒழுங்கா ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ராவையும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் உள்ள இறக்கி விடுங்க. ரைட்டு லெஃப்ட்னு போட்டு தாக்குவானுங்க. தேவையில்லாம பும்ராவையும் ஹர்ஷித் ராணாவையும் கொண்டு வராதிங்க. எனக்கு தெரியும் கௌதம் கம்பீர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு வேணும்னேன்னு. ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வர்றதுக்காண்டி இந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இவர் கொஞ்சம் பயாஸ்டான ஆளுதான். அதாவது இந்த ஆளை வந்து பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்குலாம் கம்பீர் பிடிக்கும். பட் அவர் செய்யற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் வியாடா இருக்கிறத காட்டுறதுக்காண்டிய சில விஷயங்கள்லாம் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு. யோ கம்முன்னு இரியா, சாதாரண டீமை சாதாரணமா விட்டு விளையாட போறானுங்கன்னு. இதனாலதான் நான் வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா ஜெயிக்கும் போது கூட கம்பீருக்கு நான் கிரெடிட்ஸே கொடுக்கல. நீங்க அந்த ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். நான் கம்பீரை பத்தி பேசவே இல்லை சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா வின் பண்ணும்போது. ஏன்னா கம்பீரே தேவையில்லை அந்த டிராஃபியை வின் பண்றதுக்கு. எல்லாமே ஒரே ஸ்டேடியம்ல நம்ம விளையாண்டோம். தலைவர் ரோஹித் சர்மா ஒரு 10 பேரை வச்சு கூட அந்த டீமை வச்சுட்டு ஜெயிச்சிருப்பான். ரோஹித் சர்மாவே போதும் அந்த டீமை வச்சு ஜெயிக்கிறதுக்கு. அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்கிறதுக்கு ஒரு கோச் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட் இங்கிலாந்துல போய் சூப்பரா பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு கண்டிப்பா. அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பாராட்டி தான் அவனுக்கு கம்பீர. பட் சில சமயம் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு நல்ல பிளேயரை வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி அந்த மாதிரி பிளேயர்லாம் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஒருத்தன் வந்து நின்று ஆடுறான் அப்படின்னா, நின்னும் ஒருத்தன் ஆடுவான் அடிச்சும் ஆடுவான்னா, ஒரு எக்ஸாம்பிள் விராட் கோலி, புரியுதா? விக்கெட் போனா நின்னும் ஆடுவான் அடிச்சும் ஆடுவானா விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்துட்டு கிடைக்காது கஷ்டம். அவனை வந்து நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுக்கு மோட்டிவேஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க தேட ஆரம்பிச்சிடுங்க, ஐயோ இந்த பிளேயருக்கு பதிலாக நம்ம யாரை போடுறது, ஃபில் பண்றதுக்கு ஆளே இல்லையே அப்படின்ற சிச்சுவேஷன் போயிடும். ஏன் நான் சொல்றேன்னா, சூரியகுமார் யாதவ் எத்தனை வருஷம் இருக்க போறான்னு தெரியல. சரியா? சூரியகுமார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்களோன்னு தோணுது. ஈஸியா வந்துட்டு சூரியகுமாரை ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஐயோ ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்களே தலைவனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் வரும்போது ஸ்ரேயஸ் ஐயர் தான் காப்பாற்றுவான். வேணா பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பிளேயரு. இந்த ஜெயஸ்வால்லாம் செம்ம மோட்டிவேட்டடான ஆளு. அவனெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதை முதல்ல நிப்பாட்டுங்க. சரியா? அவன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவன். அவனுக்கு கப் அடிக்கணும்னு ஆசை இருக்காதா ஒயிட் பால்ல? அவனை தூக்கி வெளியே உட்கார வச்சிருங்க அசிங்கமா. எந்த மேட்ச்ல அவன் ஆடலை? எல்லா மேட்சும் ஆடதான்டா செய்யறான். இன்டர்நேஷனலே அவன் ஆடதான் செய்யறான். எல்லா மேட்சும் ஆடதான் செய்யறானுங்க. இவனுங்க கில்ல நேக்கா வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஏன்னா கில்ல வந்துட்டு வெளியே உட்கார வைக்க முடியாதுல்ல. வைஸ் கேப்டன்னா கண்டிப்பா வந்துட்டு அவனை வந்துட்டு ஓப்பனிங் தான் இறங்குவான். அவனை வைஸ் கேப்டனா இருக்கும் போது அவனை வந்துட்டு நீங்க 1 டவுன் இறங்குங்க, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. என்னடா ரொம்ப பயஸ்டா எடுத்து தொலைறானுங்க. பட் இதை வச்சுட்டு அசால்ட்டா ஜெயிப்பானுங்களான்னு கேட்டா அசால்ட்டா ஜெயிப்பானுங்க. இந்தியாலாம் சப்பையா ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க. இந்த டீமை வச்சுட்டு ஜெயிக்காட்டி கேப்டன் கண்டிப்பா மாத்தணும். எனக்கு தெரிஞ்சு சுமன் கில்ல தான் பிடிச்சி ஊம்பானுங்கன்னு நினைக்கிறேன் கேப்டனா. ஒருவேளை தோக்க மாட்டானுங்க. பட் கேர்ஃபுல்லா இருக்கணும் கைஸ். எந்த டீமா இருந்தாலும் T20ல வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிக்கிறது வந்துட்டு சில சமயம் ஏதாவது நடக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது
இந்த மாதிரி ஒரு புது டீம் வச்சு போகும்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சோக் ஆகாம விளையாடுறானுங்களான்னு பார்ப்போம் அந்த புது டீமை வச்சு. இதுவரை நம்ம பசங்க சோக் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறோம். அதுதான் உண்மை. ஏசியா கப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறோம். ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஒரு சின்ன டோர்னமெண்ட் தான் போறோம். எனக்கு பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்குது. எப்படி நம்ம யங் பசங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு. மற்றபடி பார்த்தோன்னா செம்ம டீம் கைஸ். ஹர்ஷ்தீப் இருக்கான், பும்ரா இருக்கான், வருண் சக்கரவர்த்தி, 3 பேர் சறுக்குன்னு போடுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிறான், அக்சர் பட்டேல் இருக்கிறானுங்க. பேட்டிங்கும் சரி நல்ல டெப்த் இருக்கு. ரிங்கு சிங்க சொன்னாலும் சொல்லட்டுவான். டூபே ஒரு குண்டி ஆட்டி ஒரு 2 6 அடிக்க சொன்னா அடிப்பான். சித்தேஷ் சர்மா இருக்கான், திலக்கு, சூரியகுமார் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அசால்ட்டா அடிக்கலாம். சோக் ஆகாம இருந்தா போதும். பட் என்ன கேட்டனா அசால்ட்டா வின் பண்ணலாம். என்ன கடுப்புன்னா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் சில பேர்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதை நிப்பாட்டணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. சிராஜை எடுக்காதது எனக்கு ரீசன் தெரியுது. ஏன்னா இங்கிலாந்துல ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருக்கான். ஒருவேளை சிராஜ் இந்த டீம்ல இருந்தா மேக்சிமம் வெளியே உட்கார வைக்க வேண்டிய ரீசன்னால எடுக்கல அப்படின்னு தோணுது. பட் அதுக்காண்டி பிரசித் கிருஷ்ணா வெளியே உட்கார வச்சது ரொம்ப தப்பு. அவன் நல்லா போட்டிருக்கான். ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு பிரசித் தான் வந்திருக்கணும். மற்றபடி இந்த சிவம் டுபே, ரிங்கு சிங் மேலாம் எனக்கு அவ்வளோ ட்ரஸ்டே இல்லை. எதுக்கு அவனை எடுத்தானுங்க? அதுக்கு பதிலாக சிவன் கில்ல ஸ்ரேயஸே நான் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் சஞ்சு சாம்சன் பாவம், குல்தீப் யாதவ் பாவம். பேட்டிங் டெப்த்துக்காண்டி குல்தீப்பை மேக்சிமம் மறுபடியும் வெளியே தான் உட்கார வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அப்படிதான் சிச்சுவேஷன் இருக்குது. சஞ்சுவும் மேக்சிமம் வெளியே உட்கார போக வேண்டியதா இருக்கணும். சஞ்சுவோட பெரிய மிஸ்டேக் என்னன்னா அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணது பெரிய மிஸ்டேக். அவன் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம தலைவன் கொஞ்சம் அடி வாங்குறான். எப்பவுமே கன்சிஸ்டன்சியா பண்ணாதான் எல்லாருக்குமே கான்பிடண்டா இருக்கும். இதனாலதான் நான் எப்பவுமே இந்த ஜெயஸ்வாலையும் சரி, சுமன் கில் என்னடா பேர் குழப்பிட்டே இருக்கு, ஜெயஸ்வாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, எதனால எடுக்கலன்னா அவனுக்கு எதனால எடுக்காதனால எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணியும் அவனுக்கு எடுக்க மாட்டேங்கிறானு. ஜெயஸ்வால் எல்லா மேட்சும் ஓரளவு நல்லா ஆடக்கூடிய ஆள் தான். ஐபிஎல்லும் நல்லா விளாண்டா அவனை எடுக்கல. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஃபைனலை தவிர எல்லா மேட்சையும் சிங்கிள் ஹேண்டடா அவன் கூட்டு வந்துட்டான். சொல்ல போனா டீம் 600 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கான், 50 ஆவரேஜ் வச்சிருக்கான், 170 மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். வேற என்னடா உங்களுக்கு எல்லாம் பண்ணணும்? அவன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது அவனை வெளியே உட்கார வச்சுனா காண்டா இருக்காது யாருக்கும். கேட்டனா ஒரு சப்பையான ஒரு பதிலையும் சொல்லிடுவாரு அஜித் அகர்கர். அதாவது அவருக்கு என்ன பண்றதுன்னு, அதாவது குடுக்கிற பதில் வந்துட்டு கமலஹாசனே பரவாயில்லப்பா, இவனுக்கு கொடுக்குற பதில் வந்துட்டு அந்த அளவு மோசமா கொடுக்குறானுங்க. கொஞ்சம் மாதிரி ஒரு அக்கறை எடுத்து ஒரு டீசெண்டா ஒரு பதில் சொல்லணும்னா அதுவும் பண்ண மாட்டானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஜெயிச்சிருவானுங்க. ஒருவேளை இந்தியா தோத்தனா கழுவி ஊத்தலாம், தப்பே இல்லை. ரிவ்யூ போடுவோம், கழுவி ஊத்துவோம், எதுக்குடா இந்த டீம் வச்சுட்டு தோத்தீங்க அப்படின்னு. இதுக்குதான் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருக்கலாமே, இதுக்குதான் என் தலைவன் கோலி இருந்திருக்கணும் அப்படின்லாம் நம்ம ட்ரோல் பண்ணலாம், நல்லா இருந்திருக்கும். விராட் கோலியை வெளியே தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஓடியில இருந்து பயப்படுறானுங்கன்னு நினைக்கிறேன். எங்க வந்துட்டு விராட் கோலி சச்சினோட ரெக்கார்டை உடைச்சிருவானுங்கன்னு அப்படின்னு, எங்க வந்துட்டு காட் ஆஃப் கிரிக்கெட் ரெக்கார்டை வந்துட்டு விராட் கோலி உடைச்சிருவானு பயப்படுறானுங்க. நல்லா தெரியுது. விராட் கோலி, ரோஹித் சர்மாவை டிஸ்ரெஸ்பெக்டடா பண்றீங்க. அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்க போறீங்க மறுபடியும் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. கௌதம் கம்பீர் நல்லா ஆடுறான், ஈகோ காமி. நீ வந்துட்டு டீமுக்குள்ள என்ன பண்ற, நீ பார்க்க தானே போறோம் ஆஸ்திரேலியன் டூர்ல எப்படி விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ண போறான்னு. தலைவன் வந்து ஒரு 3 செஞ்சுரி போட்டான்னு செத்தாண்டா கௌதம் கம்பீர்லாம். வந்து அங்க போய் ரோஹித் சர்மா வரணும், ஒரு 200 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவோட வெயிட்டா இருக்கும். விராட் கோலி ஒரு 300, ரோஹித் சர்மா ஒரு 200, ஒரு 50, இது போதும். அவ்வளவுதான். கம்பீர் வந்துட்டு அப்படியே பதறுவான், ஐயோ எடுத்தே ஆகணுமே அப்படின்ற மாதிரி. டேய் என்னதான்டா உங்களுக்கு ஒயிட் பால் அவனுங்க பண்ணல, அவனுங்களை வெளியே வைக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இருக்கடா கௌதம் கம்பீர். இதெல்லாம் ஈகோ கைஸ். இதெல்லாம் வந்துட்டு என்னடா அவன் பண்ணல, என்னதான்டா அவன் எல்லாம் பண்ணல. உயிரே கொடுத்துட்டான்டா விராட் கோலிலாம். ரோஹித் சர்மா 2 டிராஃபி அடிச்சு வச்சிருக்கான். பட் ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அடி வாங்குது தலைவனுக்கு. பட் விராட் கோலி எல்லாம் வெளியே வைக்கிறதுக்கு காரணமே இல்லை. 51 செஞ்சுரிக்கு மேல போட்டுட்டு இருக்கான்டா அவன் ஏன்டா வெளியே உட்காரணும்? ஓடிஐ கிங்குடா. ரிக்கி பாண்டியன் சொன்னது கரெக்ட் தான்டா. இந்தியா டோன்ட் டிசர்வ் விராட் கோலி. அதுதான் உண்மை, 100% அதான் உண்மை. விராட் கோலி மாதிரி ஒரு ஆள்னா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு தேவையே இல்லை. அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க விராட் கோலியா. சரி என்ன பண்றது பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரவிஸ் வந்து பட்டையை கிளப்புறாங்க கைஸ், பட்டையை கிளப்பிட்டு இருக்கான். உம்மால அந்த T20 ஒரு நாக்கு வந்துச்சு பாருங்க செகண்ட் மேட்ச்லாம். என்ன அடி, அதாவது அவ்வளவுதான். பாலை பாக்குற பழக்கமே இல்லை. அவன் பாட்டுக்கு ஸ்வாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே லைட்டா அந்த டிவிலியர்ஸ் ஸ்டைல தான் ஆடுறான். பார்க்கவும் அந்த ஃபேஸும் அந்த சார்மிங்கா அந்த டிவிலியர்ஸ் மாதிரி தான் இருக்குது. சூப்பரா ஆடுறான். பட் வந்து சீரீஸ் தோத்துட்டானுங்க. மேக்ஸ்வெல் வந்து கடைசி கிளச்சை பிடிச்சி ஆட்டிட்டான். நான் தாண்டா இங்க கிளச்சு அப்படின்னு போட்டு புரட்டி எடுத்துட்டான். லாஸ்ட் வந்து செமையா விளாண்டாங்க மேக்ஸ்வெல், செம கான்பிடண்டா விளாண்டா லாஸ்ட்.
அதனால ஜெயிச்சிட்டானுங்க ஆஸ்திரேலியால வச்சு. பட் ஓடிஐ தம்பா பவுமா வந்தோடனே ஜெயிச்சிட்டாங்க. கேசவ் மகாராஜா வந்துட்டு 5 விக்கெட் ஹால் எடுத்தான். சரன்னு எடுத்துட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டான் வீட்டுக்கு. பவுமா வந்தாலே ஒரு எஃபெக்ட் இருக்குது, பாப்போம் என்ன பண்றானுங்க அப்படின்னு. பட் ஜாலியா இருக்குது சீரீஸ்லாம். என்ன இந்தியாவுக்கு நடுவில் எந்த மேட்சும் வரல. அந்த பங்களாதேஷ் சீரீஸும் சரி, ஸ்ரீலங்கன் சீரீஸும் சரி கேன்சல் பண்ணிட்டானுங்க. அதுலயாச்சும் கோலி ரோஹித்தை பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா அதையும் அழிச்சிட்டானுங்க. எனக்கு லைட்டா பயமா இருக்குது. எங்க வந்துட்டு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் வருது தெரியுமா அக்டோபர்ல, அதுதான் அவங்களோட லாஸ்ட் சீரீஸா இருக்குமோன்னு லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இதுதான் லாஸ்டா வந்துட்டு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்துட்டு இங்க விளையாட போறாங்க, அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலா வந்துட்டு நாங்க கவனிக்க போறோம் அப்படிலாம் சொல்றானுங்க. அதுவே லைட்டா எனக்கு பயமா இருக்கு. ஒரு லாஸ்டா என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அவனுங்க நாட்டுக்காரனுங்களே விராட் கோலிக்கு மரியாதை கொடுத்து பண்றானுங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆளு புண்டை. இப்ப தெரியாதுடா, கொஞ்சம் லேட்டா தான்டா தெரியும். ஐயோ இந்த மாதிரி 37 வயசு வரை ஒருத்தன் வந்துட்டு ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கிரிக்கெட்டுக்கெல்லாம் தியாகம் பண்றது கஷ்டமே. இப்ப இருக்கானுங்கன்னா டிசிப்ளினே இல்லாம காசு பணம் அலைஞ்சிட்டு இருக்கானுங்களே, அப்படிலாம் உங்களுக்கு லேட்டா தான்டா தோணும் பூமர் பயலுகளா. ஸோ என்னமோ சரி, டீம் எடுத்திருக்கானுங்க, பாப்போம் எப்படி வின் பண்ண போறாங்க. நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய தாட்ஸை போடுங்க. ஸ்ரேயஸ் எடுக்காதது கரெக்டா, இல்ல ஜெயஸ்வால் எடுக்கிறது கரெக்டா, என்ன இந்த டீம் வந்து கரெக்டா இருக்குதா, இந்த டீம் அடிக்குமா இல்ல ப்ராப்பரா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் இருந்தாலும் சில பேர்லாம் டிசர்வ்ட் அப்படிங்கும் போது உள்ள இருந்தே ஆகணும் அப்படின்றது கட்டாயம். அது இல்லாத மட்டும்தான், அந்த இல்லாதது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பிடிக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஏன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, எதுக்கு எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. மோட்டிவேட்டடா இருக்கும் போதே அவங்க ஒரு டிராஃபி அடிச்சா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பானுங்களேன்னு யோசிச்சேன். ஸோ நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.